பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், அமித்ஷா வருகை டெல்லியிலிருந்து வராரு. அதுவும் அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒரு பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரியான ரீதியில் தான் அதை பார்க்கப்படுது. முதலில் அவர் கட்சிக்கு நெருக்கமான பிரமுகர் வீட்டில் ஒரு சந்திப்பு இருக்குது. அந்த சந்திப்பில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன்லாம் பார்க்குறாரு. அடுத்த நாள் ஹோட்டலில் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறார் அப்படின்றாங்க. ஏறத்தாழ கூட்டணி முடிவாகிவிட்டது, அதனால தான் அவர்களை சந்திக்க ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் உறுதியாக சொல்கிறார். அப்போ அதிமுக கூட்டணி உறுதியாகிவிட்டது. இந்த ஓபிஎஸ், டிடிவி தினகரனை இவங்களை சேர்க்கறதுல என்ன மாதிரி அவங்கள கூட்டணியில் அகாமடேட் பண்ணுறது, அந்த பிரச்சனையை தான் பேச போகிறாங்களா, இல்லை கூட்டணி குறித்தே பேச போகிறாங்களா? இல்லை, அதாவது கூட்டணி ஃபார்மலாக ஓகே ஆகிடுச்சு. அமித்ஷாவை என்றைக்கு அவர் பார்த்தவர், இந்த குரூப் போய் பார்த்தது ஏடிஎம்கே குரூப்பு அன்றைக்கே டெல்லியில் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. ஆனால் சில டீட்டெயில்ஸ் ஃபைனலைஸ் ஆகலை. உதாரணமாக அண்ணாமலை இருக்கணுமா வேண்டாமா, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாவை எப்படி உள்ளே கொண்டுறது போன்ற பல விஷயங்கள், நேராக ஏடிஎம்கே கொண்டுறதா, தினகரன் தனி கட்சி நடத்துகிறார், ஓபிஎஸ், சசிகலா எப்படி கட்சிக்குள்ளே கொண்டுறதா, இல்லை வெளியிலேருந்து அவங்க என்டிஏலேயே இருக்கிறதா போன்ற விஷயங்கள், அப்புறம் இவரை சிஎம் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுற விஷயங்கள். அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபைனலைஸ் ஆகாது இருந்தது. இடங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இன்னும் டிஸ்கஸ் பண்ணவே ஆரம்பிக்கல. அது தேர்தல் இருக்கிறதுல பண்ணிக்கலான்ற மாதிரி. ஏன்னா சில கட்சிகள் வரும், சில கட்சிகள் போகும், எந்த கட்சிகள் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் தேர்தல் இருக்கிறத பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்மலாக இந்த விஷயத்தெல்லாம் டிசைட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணாங்க. அது அப்போ முடிவாகாதனால அமித்ஷா மட்டுமே அதை அனௌன்ஸ் பண்ணார், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு. நேற்று கூட அமித்ஷா ஒரு மீட்டிங்கில் பேசும்போது என்ன சொல்கிறாரு, ஒரு சேனலோட விழாவில் பேசும்போது தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்றார். ஸோ அதிமுக கூட்டணி வந்துருதுன்ற நம்பிக்கையில் தான் அவர் பேசுகிறார். அந்த கூட்டணி பலமாக இருக்கும், ஆட்சியை பிடிக்கும் நம்புறார் அவர். ஸோ அந்த விஷயத்தில் தான் இப்போ அமித்ஷா வர்றார். அதோட தொடர்ச்சியாக தான் வர்றார். தேர்தல் நடக்கிற மாநிலங்கள் பீகார், தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இந்த வாட்டி தேர்தல் நடக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த தேர்தல் நடக்கிற மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தேர்தல் நடக்கிற மாநிலங்களில் மாதம் 2 நாட்கள் அவர் செலவு பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கார். அதோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி வரார். ஆக்சுவலாக அவர் குருமூர்த்தியை போய் சந்திக்கிறார். ராத்திரி 10 மணிக்கு தான் வரார். குருமூர்த்தி வீட்டுக்கு போகிறார். குருமூர்த்தி இங்கே பாஜகவுடைய எல்லா விவகாரங்களையும் அவர் ஆலோசனை சொல்கிற லெவலில் இருக்கார். ஆர்எஸ்எஸோட ஒரு முக்கியமான பிரமுகராக இருக்கிறதுனால அவர் இருக்கார். அவங்களுக்குலாம் ரொம்ப வேண்டியவராக இருக்கிறதுனால இருக்கார். ஸோ அதனால் குருமூர்த்தி வீட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஓபிஎஸும் தினகரனும் அவரை சந்திக்கலாம், அமித்ஷாவை சந்திக்கலாம், அமித்ஷாவை சந்திக்கலாம், இல்லை குருமூர்த்தியும் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை நடத்தலாம். ஆனால் அந்த ஆலோசனைக்கு பிறகு நாளைக்கு எடப்பாடியை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. தனிப்பட்ட ஹோட்டலில் இந்த வாட்டி ராஜ்பவனில் தங்குறது கொஞ்சம் சந்தேகம்ன்றாங்க, இந்த கவர்னர் பிரச்சனையெல்லாம் ஓடிட்டு இருக்கிறதுனால. ஸோ அதனால் அங்கே தங்கும்போது அங்கே எடப்பாடியை சந்திப்பாருன்றாங்க. ஆனால் எடப்பாடியை சந்தித்தா கூட நாளைக்கு அண்ணாமலை விஷயத்தில் ஒரு முடிவை கண்டிப்பாக எடுக்கணும் பாஜக அப்படின்றது தான் எடப்பாடியோட ஃபோமான ஒரு உறுதியான ஒரு எதிர்பார்ப்பு ஆக்சுவலாக. ஏன்னா இவரை வச்சு நாங்கள் கூட்டணி நடத்த முடியாது. ஏன்னா அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார். அவர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, நடுவில் இப்போது நீங்கள் சொன்ன செய்தி மாதிரி அண்ணாமலை போய் குருமூர்த்தியை பார்த்துருக்காரு. அவர் தன் பதவியை நீடிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் அவர் பண்ணுறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட தலைக்கு மேலே கிட்ட வந்துடுச்சு. அதை எதாவது தடுக்க முடியுமான்னு கடைசி நேர முயற்சி அவர் பண்ணுறாரு. பல பேர் மூலமாக ட்ரை பண்ணுறாரு. இப்போ குருமூர்த்தியை கடைசியாக சரணடைஞ்சிருக்காரு. குருமூர்த்தி அவருக்கு என்ன வழிகாட்ட போகிறாரு, அவரை கன்டினியூ பண்ணுறதுக்கான உதவி பண்ண போகிறாரா, இல்லை அவருக்கு வேறு ஏதாவது கௌரவமான ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இந்த கூட்டணி எப்படி செயலாளர்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம், இல்லை ஒரு கமிட்டி மாதிரி போடலாம், அந்த கமிட்டியில் உங்களை ஒருத்தர போடுறோம் நாங்கள், அந்த கமிட்டி அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தும், அந்த மாதிரி ஏதாவது முடிவு எடுக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, ஓபிஎஸ்சியோ சசிகலாவையோ எடப்பாடி என்ன தான் ப்ரெஷர் பண்ணாலுமே எடப்பாடி அவங்கள மீண்டும் சேர்க்கவே மாட்டார். அதில் அவர் ஃபேமாக இருக்கார், உறுதியாக இருக்கார். நீங்கள் அவர் என்டிஏ கூட்டணியில் வேணால் வச்சுக்கோங்க, எங்ககிட்ட அவங்களை நாங்கள் சேர்க்கறதுக்கு ரெடியாக இல்லை, அவங்க 2 பேருமே சேர்க்கறதுக்கு ரெடியாக இல்லைன்னு தெளிவாக இருக்கார். அதுக்கு 2 காரணம் என்னென்னா, இவர் என்ன நினைக்கிறார், இவரோட தலைமை பதவிக்கே அவங்க ஆபத்து கொண்டு வந்துருவாங்க ஒரு கட்டத்தில்னு நினைக்கிறார் ஆக்சுவலாக. அதனால் அவங்கள வேண்டாம்னு நினைக்கிறாரு. ஓபிஎஸ் எல்லாம் என்டிஏல வச்சுக்கோங்க, அவங்கள வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நாங்கள் சேர்க்க மாட்டோம். அப்படியே நாங்கள் சேர்த்தா கூட அவங்க என்டிஏல இருந்தால் கூட எங்கள் ஆட்கள்லாம் எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுவாங்க சொல்ல முடியாது. அதெல்லாம் டவுட்டான விஷயந்தான். இருந்தாலும் நீங்கள் உங்கள் திருப்திக்கு அவங்களை சேர்த்துக்கோங்க, எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுறோம், எங்கள் கட்சியில் சேர்க்க முடியாதுன்றது தெளிவாக இருக்கார். அதில் எந்த விதமான மாற்றத்தையும் அவர் செய்ய மாட்டார். ஏதோ எடப்பாடி பலமாக இருக்கார், செல்வாக்காக இருக்கார், அதனால தான் அவர் சேர்க்க மாட்டேன்றார். இல்லை, அவர் என்ன நினைக்கிறார், தன் தலைமை பதவிக்கு ஆபத்து வந்துடும் அவங்கள சேர்த்தா, நம்ம கஷ்டப்பட்டு குருவி மாதிரி சேர்த்து வச்சுருக்கோம், நம்ம எல்லாரையும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கட்சியை நம்ம பின்னாடி கொண்டாந்துருக்கோம், பல கோர்ட் கேஸில் நம்ம வின் பண்ணியிருக்கோம், பொதுக்குழு நம்ம உறுப்பினர்கள் நம்ம பின்னாடி இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் பின்னாடி இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இவங்களெல்லாம் சேர்த்து இவங்க ஒரு குறுக்கு சால் ஓட்டினாங்கன்னா நம்ம சேர்த்து வச்ச இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடணும்னு அவர் சேர்க்க மாட்டேன்றார்.
ஸோ அதனால் இவங்க அதை எப்படி எடுத்துக்க போகிறாங்க, அமித்ஷா அண்ட் கோ எப்படி எடுத்துக்க போகுது, எப்படி பிஜேபி எடுத்துக்கிறாங்கன்ற முறையில் தான் இருக்குது. நடுவில் அவங்க வந்து இந்த செங்கோட்டையனை தூண்டி விட்டாங்க எடப்பாடிக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக. பட் அதை பார்த்தலாம் எடப்பாடி வந்து இன்னும் பெருசாக பயப்படல, ஒன்றும் பண்ணல. ஏன்னா செங்கோட்டையன் அதுக்கான மெட்டீரியலே கிடையாது. அவர் ஒன்றும் பெரிய கிளர்ச்சியாளர்லாம் கிடையாது, அவர் பெரிய சண்டை கோழியும் கிடையாது. அதனால் ஆனால் இவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது. நீங்கள் செங்கோட்டையன் கட்சியில் ஒன்றுமே இல்லை, மூத்த உறுப்பினர், எம்எல்ஏவாக இருக்கார். ஆனால் அவர் திடீர்னு போய் நிர்மலாவை பார்க்குறாரு, ஏதோ அமித்ஷாவை பார்த்தா சொல்கிறாங்க. அது என்ன அவருக்கு தேவை இருக்குது? அவருக்கு வந்து எடப்பாடி மேலே சில வருத்தங்கள் இருக்குது சார். அதை நீங்கள் பேசி தீர்க்க வேண்டியதுதான். அதை விட்டுட்டு நீங்கள் போயிட்டு இன்னொரு பாஜகவோட கூட்டணி பேசிகிட்டு இருக்கும்போது கட்சி நீங்கள் தனி ஒரு ரூட் எடுத்து நீங்கள் போனீங்கன்னா அதை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணாங்க பாஜகவில். அது ஏன் பண்ணுறீங்கன்னு அவர் கேட்குறாரு, எடப்பாடி கேட்குறாரு. நாளைக்கு அதை கேட்பார் கண்டிப்பாக. நீங்கள் செங்கோட்டையன் எதுக்கு என்கரேஜ் பண்ணுறீங்க, நாங்கள் எங்கள் கட்சி விஷயம் அது, அதை நீங்கள் என்கரேஜ் பண்ண வேண்டாம்னு சொல்லுவார் கண்டிப்பாக. இவர் போய் நிர்மலாவை பார்க்குறது, அங்கே போய் இதெல்லாம் ஒரு வகையில் அண்ணாமலை எப்படி கூட்டணிக்கு ஒரு இணக்கம் இருக்காது, அண்ணாமலை இருந்தால் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால், அப்போ அதே எண்ணம் எடப்பாடிக்கு யார் செங்கோட்டையனை அழைத்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அல்ல அதுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் அப்படின்னும் போது அந்த வருத்தம் எடப்பாடிக்கு இருக்காதா? எடப்பாடிக்கு வருத்தம் இருக்குது சார். பாஜக தலைவர் மேலே அந்த அதிருப்தி இருக்காதான்னு கேட்குறேன். அதிருப்தி இருக்குது. நிர்மலா சீதாராமன் மேலே அதிருப்தி இருக்குது. எதுக்கு செங்கோட்டையனை கூப்பிட்டு பார்க்குறாங்க, சென்னையில் பார்க்குறாங்க, டெல்லியில் பார்க்குறாங்க, எதுக்கு பார்க்குறாங்கன்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக தேவையில்லை. ஏன்னா கட்சி எங்கள் கூட கூட்டணி வைக்கிறீங்க, கட்சி என் பின்னாடி இருக்குது, கட்சி செல்வாக்கோடு இருக்கான சந்தேகத்தோடு இருக்குது, அது பலவீனமாக தான் இருக்குது. அண்ணாமலை ஒரு எடப்பாடிக்கு ஒரு எதிர்ப்பு மாதிரி நிர்மலா சீதாராமனும் எடப்பாடிக்கு ஒரு எதிர்ப்பாக இருக்கிறாங்களா? நிர்மலா சீதாராமன் எதிர்ப்பு இல்லை, இந்த செங்கோட்டையன் எதிர்ப்பாக இருக்காரு. அவருக்கு வந்து பேசுறதுக்கு ஒரு ஸ்கோப் கொடுக்குறாங்க பாஜகவில். இல்லை அது கொடுக்க வேண்டாம் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கட்சி கூட்டணி பேசிகிட்டு இருக்காங்க, ஏற்கனவே அண்ணாமலையினால் ஒரு பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரியுது. அப்படி இந்த சூழலில் இப்படி சந்தித்தால் இன்னும் இது சிக்கலாகுன்றது தெரியாமலே அப்படி கூப்பிட்டு அழைச்சி பேசுவாங்க சார். அதுதான் வந்து பாஜக வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து ஓபிஎஸ் விஷயத்தில் ரொம்ப ஸ்டபனாக இருக்கீங்கல்ல. ஸோ உங்களுக்கு ஒரு குடைச்சல் கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து செங்கோட்டையன்ட்ட பேசுகிறோம், அவர் ஒரு மூத்த தலைவர் அப்படின்ற மாதிரி. செங்கோட்டையனுக்கு போய் நிர்மலா சீதாராமன்ட்ட என்ன சார் பேச வேண்டியிருக்கு? இல்லை எனக்கும் எடப்பாடியும் தகராறு இருக்குது, அதை நீங்கள் சரி பண்ணி விடுங்கன்னு பேசுவாரா? அவங்க வேற ஒரு கட்சி, அவங்க தர்மயுத்தம் பண்ணார் ஓபிஎஸ், அது வேறு விஷயம். குருமூர்த்தி சொன்னதுக்கு தான் பண்ணார், அவரே சொன்னார். ஆனால் இங்கே வந்து அவங்க என்ன பண்ண முடியும்? கட்சி வந்து எடப்பாடி பின்னாடி இருக்குது, கட்சி வந்து பாஜகவோட கூட்டணியில் போகுது. இவங்க இந்த கட்சியில் இருக்கிற எடப்பாடியும் அந்த அமித்ஷாவும் பேசிட்டாங்க. இப்போ நீங்கள் போயிட்டு எனக்கு பஞ்சாயத்து பண்ணி வைங்கன்னா பாஜக வந்து கூட்டணியை ஒழுங்காக கொண்டு போக பார்க்குமா, இல்லை செங்கோட்டையை என்கரேஜ் பண்ணி எடப்பாடி கோவப்படுற அளவுக்கு நடந்து கொள்ளுமா? ஸோ அதில் எதிர்க்கல. செங்கோட்டையனே நம்ம எடப்பாடியை கொஞ்சம் பயமுறுத்துறதுக்காக அப்படி பாஜக சைடு போய் பார்க்கலாம், அவங்களெல்லாம் போய் சந்திக்கலாம், அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு அதிர்ச்சியாக இருக்கும், அவங்களாம் கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படின்னு. எடப்பாடி அதெல்லாம் யோசிக்கவே மாட்டார். ஏன்னா செங்கோட்டையன் இப்போ தான் போய் பாஜக ஆட்களெல்லாம் பார்க்குறாரு. எடப்பாடியும் வேலுமணியும் தங்கமணியும் பல முறை பார்த்துன்னு தான் இருக்காங்க. அவங்க கான்டாக்டில் இருந்து தான் சார் இருக்காங்க பாஜக தலைவர்களோட. அவங்க கூட்டணியில் இருக்காங்களோ இல்லையோ, டெல்லியில் இருக்கிற பாஜக தலைவர்களோட பேச்சுவார்த்தையில் இருந்து தான் இருக்காங்க தொடர்ந்து. அது அவங்க கூட்டணியில் இல்லாத போதும் இருந்தாங்க, கூட்டணியில் இருக்கிற போது இப்போ வரப்போடும் போது இப்போவும் இருக்காங்க. அதில் செங்கோட்டையன் போய் புதுசாக பாஜகவில் வந்து எடப்பாடிக்கு எதிராக ஒரு காரியம் அங்கே நகர்த்திட முடியாது ஆக்சுவலாக. சரி, இப்போ புதுசாக அதிமுகக்குள்ளே இப்படி ஒரு பஞ்சாயத்தெல்லாம் இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்துச்சு. இப்போ பாமகக்குள்ளே ஒரு பிரச்சனை, அப்பா மகனுக்குள்ளேயே வந்து தலைவர் பதவி பிரச்சனை. ராமதாஸ் நானே எடுத்துக்குவேன், ஏன்னா இன்றைக்கி இருக்க இளம் தலைமுறையெல்லாம் உங்கள் தலைமையின் கீழ் பணியாற்றணும், சிறிது காலம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன், என்ன பிரச்சனைன்னு வெளியில் இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்றாரு. கூட்டணி பிரச்சனை முரண்பாடு இருந்தது நாடாளுமன்ற தேர்தலின் போது. ராமதாஸுக்கு பாஜகவுடன் கூட்டணியில் விருப்பம் இல்லை, அது ஒரு புகைச்சல் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதன் பின்னர் வந்து அவருடைய மகள் வைத்து பேரன் முகுந்தன் இளைஞரணி தலைவராக போட்டாங்க, அதில் உடன்பாடு இல்லை இருந்துச்சு. அப்புறம் அடுத்த கட்ட கூட்டங்கள்லாம் நடந்துச்சு. இப்போ என்ன பிரச்சனையாக இருக்கணும்? ஏன்னா பாஜகவோட கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் வைக்கிறதா வேணாமான்ற பிரச்சனை வந்துச்சுன்னா அதிமுகவே பாஜகவுடன் கூட்டணி போக போகுதுன்னா இப்போ அவங்களுக்கு அதிமுகவும் ஆப்ஷன் கிடையாது, போனால் ஆப்ஷன் திமுக தான் இருக்குது. இந்த பிரச்சனை நெருடல் காரணமாக இருக்குமா, இல்லை குடும்பத்துக்குள்ளே இருக்க பதவி தான் பிரச்சனையாக இருக்குமா? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி போன பொதுக்குழும் போது முகுந்தன் வந்து இளைஞரணி தலைவராக அனௌன்ஸ் பண்ண போது உடனே நேருக்கு நேராகவே கொடுக்க வேண்டாம், உழைச்சவர்கள்லாம் நிறைய பேர் கட்சியில் இருக்காங்கன்னு அன்புமணி சொன்னார். ஸோ அப்போவே அவங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய அளவில் போயிடும் அப்படின்னு பார்த்தாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அப்புறம் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் இணைந்து வேலை செஞ்சாங்க.
திருவண்ணாமலையில் விவசாயிகள் மாநாடெல்லாம் போட்டாங்க, கும்பகோணத்தில் சமூக நல்லிணக்க மாநாடெல்லாம் போட்டாங்க, பெரிய அளவுலாம் நடத்தினாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி செட்டில் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட செட்டில் ஆன சூழலில் தான் இப்போ அடுத்த மாதம் வந்து சித்ரா பௌர்ணமி மாநாடுன்னு ஒரு 12 வருஷம் கழிச்சு போடுறாங்க. ஆக்சுவலாக அந்த மாநாட்டில் வந்து முகுந்தனை வந்து நீங்கள் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவரை வந்து இளைஞரணி தலைவராக இப்போ செயல்படலைல்ல, இவர் ஒத்துக்கலைல்ல, அதனால் அந்த மாநாட்டில் அவர் இளைஞரணி தலைவராக செயல்படணும், அவரை வந்து அனௌன்ஸ் பண்ணி அவரை வந்து முக்கிய ரோல் அவருக்கு கொடுக்கணும்னு டாக்டர் ராமதாஸ் விரும்புகிறாரு. இவர் சொல்கிறாரு வேண்டாங்க, நான் கொஞ்ச நாள் ஆகட்டும், சரியான சமயத்தில் நான் கொடுக்குறேன்றார். ஸோ அவங்களுக்குள்ள இந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த பதவி கொடுக்கறதுல இருக்கிற பிரச்சனைகள் இருக்குல்ல, அது இருக்குது. ஏன்னா டாக்டர் ராமதாஸை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே இந்த கட்சியை வளர்க்குறதுல பாடுபட்டு அவரோட உழைப்பில் தான் அந்த கட்சியோட தான் வந்திருக்கு, அது வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவர் அடுத்த கட்ட தலைமைன்னு ஒன்று நியமிச்சிட்டார். அது பொதுக்குழுலையும் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவர் அஃபிஷியலாக தலைவராக இருக்கார், எலெக்ஷன் கமிஷன்லேயும் அவர் தான் தலைவர்னு இருக்கார். இப்போ அவர் தலைவராக இருந்துட்டால் நீங்கள் கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கோ எதிர்காலத்துக்கோ கொண்டு போகணுன்னா நீங்கள் அவரை வந்து சுதந்திரமாக செயல்பட விடணும். நீங்கள் அவர் சுதந்திரமாக செயல்படாத, நீங்கள் உங்களுக்கும் 86 வயசு ஆச்சு, உங்களுக்கும் உடம்பும் சரியில்லை, நீங்கள் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் அலையிறது ரொம்ப கஷ்டம். பட் இவர் வந்து அதுக்கான வாய்ப்புகள் இவருக்கு இருக்குது. நீங்கள் இந்த சமயத்தில் வந்து அவரை வந்து ப்ரெஷர் பண்ணி அவர் செய்யாத ஒரு விஷயத்தை செய்யலைன்ற போது உடனே நீங்கள் கோச்சிட்டு தலைவர் பதவியை நானே எடுத்துக்கிறேன், செயல் தலைவராக அவர் இருப்பார் அப்படின்னா இந்த கட்சி வந்து அவரை வந்து அன்புமணியை தலைவராக ஏற்றுன்னு அவர் பின்னாடி போகிறதுக்கு தயாராகிடுது. ஆக்சுவலாக இவரை வந்து ஒரு மதிப்புமிக்க ஒரு தலைவராக வச்சுருக்காங்க. பாமகவுடைய நிர்வாகிகளோ தொண்டர்களோ டாக்டர் ராமதாஸ் மேலே ஒரு பெரிய மதிப்பு வச்சுருக்காங்க. அவர் வந்து அவர் மேலே எல்லளவும் அவங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. ஆனால் அடிப்படையில் என்னென்னா, நீங்களே வந்து ஒரு அடுத்த கட்ட தலைவரை தேர்ந்தெடுத்துட்டீங்க, இப்போ வந்து நீங்கள் வந்து திடீர்னு வந்து நீங்கள் மாற்றினீங்கன்னா கட்சி வந்து ஒரு இளைஞர்களாக உற்சாகத்தோடு அவர் பின்னாடி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் திடீர்னு இந்த மாதிரி வந்து திருப்பி அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுத்துனீங்கன்னா உங்களால் வந்து எஃபெக்டிவாக செயல்பட முடியாத போது, வயசான காலத்தில் செயல்பட முடியாத போது நீங்கள் எதுக்கு இந்த விஷயத்தில் வரீங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் வந்து இவரை மறுபடியும் அந்த பொறுப்பு எடுத்துக்க சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் அப்பாயின்மெண்ட்லாம் போட முடியும். அவர் அதுக்காக எடுத்துக்க சொல்கிறாங்க போட்டு அவர் எடுத்துக்கிறதா சொல்கிறார் அவர் ஆக்சுவலாக. பட் அது வந்து சரியில்லைன்னு கட்சிக்காரர்கள் மத்தியில் என்ன இருக்குன்னா, இவரை போட்டாச்சு, இவர்கிட்ட பொறுப்பு கொடுத்தாச்சு, இவர் சுதந்திரமாக செயல்பட விடுங்க அப்படின்றது தான் கட்சிக்காரங்களுடைய இதாக இருக்குது. ஸோ இது வந்து கூட்டணி சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. கூட்டணி சம்மந்தப்பட்டதுன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பாஜகவோட போனாங்க. பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்க அதோட ஒரு டோ பண்ணி அந்த லைனில் தான் டோ பண்ணி போனாங்க. அவங்க அதிமுகவோட போகணுன்னு அவங்க நினைக்கல. பாஜக என்டிஏ கூட்டணியில் நம்ம இருக்கோம்னு நினச்சிட்டு போனாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போவும் வரப்போகிற எலெக்ஷன்ஸில் வந்து அவங்க ஆப்ஷன்ஸை ஓப்பனாக தான் வச்சுருக்காங்க. பாஜகவுடைய ஆப்ஷன் ஓப்பனாக தான் இருக்குது. அவங்க என்டிஏல இருக்காங்கன்னா கூட நாளைக்கு ஒரு அமித்ஷாவை சந்திக்கிற மாதிரி இல்லை அன்புமணி. ஆக்சுவலாக அதுக்கு நடுவில் இந்த பிரச்சனை வந்துருக்கு வச்சுக்கோங்க, அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் அவங்க ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுருக்காங்க. எலெக்ஷன் இருக்கிறதுல என்ன மாதிரியான கூட்டணிகளில் ஏதாவது சேஞ்சஸ் வருமா, எது எப்படி போகும்னு சொல்ல முடியல. ஸோ அவங்க ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து தற்சமயத்துக்கு வந்து மாநில அரசு எடுக்கிற நல்ல விஷயங்களை பாராட்டலாம், மக்கள் விரோத செயல்களை கண்டிக்கணுன்றது தான் பாயிண்ட். அதே மாதிரி சென்ட்ரலை பொறுத்த மட்டும் வக்ஃப் போர்டு விஷயங்களில் வந்து எதிர்த்தாங்க. இவர் வந்து வெளியில் அப்சைன் ஆகிட்டார். இவர் ஆதரித்து ஓட்டு போடலன்னு இவர் சொல்கிறாரு. அந்த ஸ்டாண்ட் அவர் எடுத்தார். என்டிஏல வந்து அங்கே இருக்கிறதுனால அந்த ஸ்டாண்ட் அவர் எடுத்தேன்றாரு. இவரை பொறுத்த 2 பேரை பொறுத்த மட்டும் கூட்டணி வந்து ஒரு பிரச்சனையாக இல்லை. கூட்டணி எலெக்ஷன் நெருக்கத்தில் பார்த்துக்கலாம். தற்சமயத்துக்கு அவங்களுக்கு என்னென்னா, அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரியான அந்த அப்பாயின்மெண்ட்டில் பிரச்சனையில் கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால அது வெளிப்படையாக வெடிச்சிருது ஆக்சுவலாக. அதனால் இது இன்னும் கொஞ்ச நாளில் அது மறுபடியும் சரியாகும் என்பது என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. இல்லை, இப்போ ராமதாஸுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கும் போது அதற்காக போராடியவர்கள் இருந்த அமைப்பு. ஆனால் இன்றைக்கி ராமதாஸுக்கு எதிராகவே அன்புமணியை ஆதரித்து அவர் வீட்டு வாசலில் போராட்டம் நடக்குது. அந்த கட்சியோட பொருளாளராக இருக்கக்கூடிய திலகபாமான்றவங்க சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு வெளியிடுறாங்க. அதில் ராமதாஸ் கருத்துக்களை இது நாள் வரைக்கும் நாங்கள் கேட்டுக்கொண்டோம், இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் ஜனநாயக படுகொலை அப்படின்றாங்க, இதை ஏற்றுக்கும் கொள்ள முடியாது, அன்புதானே எல்லாமே அப்படின்றாங்க. விசிகாவுடைய ரவிக்குமார் பேசும்போது வன்னிய சங்கம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இப்படின்னு உருவாகலைன்னு சொன்னால் அந்த சமூகத்தை சார்ந்தவங்களாம் இந்நேரம் ஒரு சனாதன அமைப்புக்கு நோக்கி போயிருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களே சனாதன ஆதிக்கத்தில் போய் கூட்டணி வச்சுட்டாங்க. இப்போ இந்த தலைவர் பொறுப்பை தான் எடுத்துக்கொண்டு இருப்பது என்பது சனாதன ஆதிக்கத்திலிருந்து வெளியேறுவதற்கா அல்லது முழுமையாக ஒப்படைத்துக் கொள்வதற்கா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பதிவு போடுறாரு. இப்போ கூட்டணிக்கான விஷயம் அது இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இப்போ யாருடைய கை ஓங்கும்? ஏன்னா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி குடும்ப பிரச்சனையினால ராமதாஸ் தன்னை தலைவராக அறிவித்துக் கொண்டாலும் ஆதரவு என்பது யாருக்கு அதிகமாக இருக்கும்? கட்சியோட நிலைமை என்ன ஆகும்? இல்லை, ஆதரவுன்றது அன்புமணி அவர்களுக்கு தான் ஆதரவு இருக்குது. ஏன்னா கட்சியோட அடுத்த கட்டம் போகணும், அவருக்கு வயசாகிடுது அவருக்கு. அதனால் வந்து அவர் ஆலோசகர் லெவலில் தான் அவர் இருக்க முடியும். அவர் ஒரு அட்வைசராக இருந்து வழிநடத்தலாம், கட்சியை வழிநடத்தலாம்.
மற்றபடி தலைமை பொறுப்பில் வந்து கொஞ்சம் ஓடி ஆடி உழைக்கிற ஒரு நபர் வேண்டியிருக்கு. அது அன்புமணி சரியாக ஃபிட்டாகிறாரு. மற்ற கட்சிகள்லாம் இந்த நேரத்தில் அடுத்த கட்ட தலைவர் இந்த பிரச்சனை தேர்தல் ஆணையத்துக்கு போய் இது நீக்கினது சரியில்லை அப்படிலாம் போகுமா? அந்த அளவுக்குலாம் இது போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா கட்சி தேர்தல் நோக்கி போகும்போது எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்றது தான் பாமகவுடைய தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, டாக்டர் ராமதாஸ் மேலே பெரிய மதிப்பு மரியாதை இருந்தால் கூட இந்த நேரத்தில் இந்த பிரச்சனை நமக்கு வேண்டாம், அன்புமணியை தலைவராக போட்டிங்க, அவருக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துருங்க. அவங்க எல்லாருமே கட்சிக்காரர், நீங்கள் தளபதி போட்ட பதிவுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அன்புமணியை நேரடியாக ஆதரிக்கிறாங்க. ஏன்னா கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்போ மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா தேசிய அளவிலும் சரி, தமிழ்நாட்டு அளவிலும் சரி, பல கட்சிகள் அடுத்த கட்டத்துக்கு தலைவரை தயார் பண்ணிகிட்ருக்காங்க. திமுகலேருந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி முதற்கொண்டு எல்லாம் தயார் பண்ணுறாங்க. நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா பீகாரில் தேஜஸ்வரி, அகிலேஷ் யாதவ் போன்றவர் பலரும் தயாராகி வராங்க. ஸோ அந்த கட்டத்தில் பார்க்கும்போது இவருக்கும் அன்புமணிக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்து, கட்சியை வளர்க்குறதுக்கான வாய்ப்பை கொடுத்து, அவரை நீங்கள் சுதந்திரமாக செயல்பட விடணும். இவருக்கு என்னென்னா வந்து அதிகாரம் முழுக்க தன்கிட்ட இருக்கணும், தான் நினைச்ச ஆளை நியமிக்கணும், அந்த அதிகாரம் தன்கிட்ட இருக்கணும், அந்த தலைவராக இருந்தால் அது முடியும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அவர் மகன் மூலமாகவே அவர் இந்த காரியங்களை செய்யலாம். அந்த தலைவர் உதவி கொடுத்துட்டு அவர் மூலமாகவே அந்த காரியங்களை அவர் செய்யலாம். அன்புமணியும் வந்து ஒரேடியாக உறவினர்களை எல்லா இடத்துலையும் நுழைக்காமல் நேரத்துக்கு தகுந்தவாறு அதை ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து அவர் செய்கிறேன் அப்படின்ற லெவலில் தான் அவர் இருக்கார் ஆக்சுவலாக. அதனால் ராமதாஸ் அவர்கள் அவசரப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அந்த கட்சி வந்து 99% அன்புமணி பின்னாடி தான் இருக்குது. அதுக்கு ராமதாஸை கைவிட்டலை. ராமதாஸ் மேலே மதிப்பு மரியாதையெல்லாம் இருக்குது. கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டோம், தலைவர் வந்து மாறினா தான் எதிர்காலத்துக்கு வலிமையாக கட்சியை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ராமதாஸ் சொன்ன இந்த விஷயம்லாம் வந்து தேர்தலை நோக்கி கட்சி போகும்போது ஒரு உற்சாகத்தை குறைக்கிற ஒரு விஷயமா இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. நன்றி சார். மற்ற